சூர்யாவுடைய அணியின் கடைசி முயற்சி. இந்த போட்டியோட முழு முடிவு இப்ப சூர்யாவோட கையில தான் இருக்கு. 4 டிஃபெண்டர்ஸும் இப்ப சூர்யாவை சுத்தி தான் இருக்காங்க. அவர் இந்த ரைட்ல 4 டிஃபெண்டர்ஸையும் அவுட் பண்ணி அவரோட டீமுக்காக 4 பாயிண்ட்ஸை எடுத்து அதோட எக்ஸ்ட்ரா 2 பாயிண்ட்ஸையும் எடுத்து 6 பாயிண்ட் ஆக்குனாதான் சூர்யாவோட டீம் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான் சூர்யாவோட டீமுக்கு சாதகமா இருக்கும். பலம், சிந்தனை, முயற்சி இதெல்லாம் பயன்படுத்தி சூர்யா அவங்க டீமை வின் பண்ண வைக்கிறாரான்னு பாப்போம். என்ன இது? எதிர் டீமை சேர்ந்த பிரதாப் சூர்யாவோட காலை பலமா புடிச்சு இழுத்து அதை முறுக்க ட்ரை பண்றாரு. சூர்யா எப்படியாவது அவரோட பிடியில இருந்து தப்பிச்சு கோட்டை தொடுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். ஆனா பிரதாப் அவரை விடுறதாவே தெரியல. என்ன ஆகுதுன்னு பாப்போம். நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்ற விஷயம் சூர்யாவுக்கு இப்ப புரியல. ஆனா சூர்யா கோட்டை தொட்டுட்டாரு. ஒரு கேப்டனுங்கிற முறையில சூர்யா அவரோட பங்கை சரியா செஞ்சு முடிச்சிருக்காரு. இப்ப சூர்யாவோட டீம் செமி ஃபைனலுக்குள்ள நுழைஞ்சிடுச்சு. கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் யாரும் இதை எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க சூர்யாவோட டீம் ஜெயிக்க போகுதுன்னு. இப்ப டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அவர் ஆரவாரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப உண்மை என்னன்னா சூர்யாவோட டீம் செமி ஃபைனல்ஸ்க்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. கங்க்ராட்ஸ் டு சூர்யா டீம்.